வேணுமென்று உண்ணுவதும் குடிப்பதும் அந்த நேரத்தில் நோன்பு முடிந்துவிடும். அவர்களுக்கு நீயத்துள்ளத்தில் இருக்குது, பசைக்குது, ஆனால் நம்ம தெரியாதத்தனமாக மறந்துட்டோம்னு சொல்லி சாப்பிட்ருவோம். இப்போ யாராவது கேட்டால் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம போய் சொல்லிக்கலாம் வெளியில். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்க்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடியவர். அப்போ நாம் நோன்பு வைக்கும் பொழுது வேணுமென்று சாப்பிட்டு விட்டால் நோன்பு தானாகி முறிந்துவிடும். சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில் 187வது வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது, வேண்டுமென்று வாந்தி எடுப்பது. தன்னை நோயாளியாக காட்டி எப்படியாவது சாப்பிட்டுடலாம் அல்லது எப்படியாவது நோன்பை முறித்து விடலாம் என்ற நீயத்தோடு வேண்டுமென்று வாந்தி எடுப்பது. தானாக வாந்தி எடுத்தால் நோன்பு முறியாது, தானாக மறந்து சாப்பிட்டால் நோன்பு முறியாது. வேண்டுமென்று செய்தால் இந்த இரண்டு விஷயங்களில் நோன்பு முறிந்துவிடும். இதுக்கு ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய 720வது ஹதீஸ். மூன்றாவது, வேண்டுமென்று தொண்டையில் ஏதாவது போடுவது. இது எதுவாக கூட இருக்கலாம், தொண்டையிலிருந்து வயிற்றில் போகக்கூடிய அது எதுவாக கூட இருக்கலாம். நம்மளுடைய உடலுக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனாக கூட இருக்கலாம், அல்லது சாப்பிடக்கூடிய அது இது மட்டும் இல்லாமல் புகையாக இருக்கக்கூடிய, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், ஒரு ஹராமான விஷயம் சிகரெட்டு குடிப்பது, இதுவும் நோன்பை முறித்துவிடும். அப்போ இதற்கும் கதா இருக்கிறது. இந்த நோன்பு முறிந்து விட்டது என்று சொன்னால் இந்த மூன்று விஷயங்களும், வேணுமென்று சாப்பிட்டால் அதற்கு மறுபடியும் அந்த நோன்பு வைக்க வேண்டும், வேணுமென்று வாந்தி எடுத்தால் அதற்கு மறுபடியும் ரமதான் இல்லாத காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும், வேணுமென்று தொண்டையிலிருந்து ஏதாவது போட்டுவிட்டால் சிகரெட்டாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனாக நம்மளுடைய உடலுக்கு சக்தி தரக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் அந்த காரியத்தின் மூலமாக நம்மளுடைய நோன்பு முறிந்துவிடும். இந்த நேரத்தில் கதா இருக்கிறது, நமக்கு பரிகாரம் கிடையாது. அதற்கு சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு 1933வது ஹதீஸு. நான்காவது, மனைவியுடன் திருமணமாகவர்களுக்கு மனைவியுடன் உடலுறவு கொள்வது, இவர்களுக்கும் நோன்பு முறிந்துவிடும். அப்படி இந்த காரியத்தில் ஈடுபட்டால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு முறிந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி நாங்கள் அந்த காரியத்தை செய்தால் அந்த நோன்புடைய கதாவும் இருக்கிறது, பரிகாரமும் இருக்கிறது. இந்த ஒரு அமலுக்கு மட்டும் இதற்கு கதாவும் செய்யணும். விட்ட ஒரு நோன்பு, ரமதான் இல்லாத காலத்தில் ஒரு நோன்பு வைக்க வேண்டும். பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயங்களை தொடர்ச்சியாக சொன்னார்கள். முதலாவது, அடிமையை விடுவிக்க வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும். அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். சில மார்க்க அறிஞர்கள் இந்த காலகட்டத்தில் அடிமை இல்லை என்று சொன்னால் ஒரு கைதியை, அப்பாவி கைதியை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கும் இதற்கும் ஒரே ஹதீஸ் தான், ஒரே சட்டம் தான் என்று சொல்லுகிறார்கள்.